கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது என் பிதா என்று சொன்னாரா அல்லது எங்கள் பிதா என்று சொன்னாரா? சரி, புதிய ஏற்பாடு காலத்துல பிதாவாகிய தேவன், நாம் பிதாவுக்கு யார்? பிள்ளைகள். எப்படி சொல்றீங்க? யார் சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி? கிறிஸ்து. இப்போ அப்பாவுக்கு பிள்ளை ஒரே பிள்ளைன்னு சொன்னா என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு அநேக பிள்ளைகள் சொன்னா என்ன சொல்லுவாங்க? சரி, பிள்ளைகள் சொல்லுவாங்க. கரெக்ட் தான். கிறிஸ்து புதிய ஏற்பாடு காலத்துல நாம் அனைவரும் நோக்கி பிதாவாகிய தேவனிடத்துல ஒரு உரிமையோட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து வந்துதான் நம்மளாம் பிள்ளைகள். யாருன்னா பிதாவாகிய தேவன் அப்பா. எனக்கு இஸ்ரேல் மக்கள் இழந்துட்டாங்க, இவர்கள் பிள்ளைகள் இல்லை. இப்போ நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:15 சொல்லியிருக்கிறாரு, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணும்படியாக புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு பக்கம். ஒரு ஜபத்துல கிறிஸ்து ஜபம் பண்ணியிருக்கிறார். பிதாவை நோக்கி ஜபம் பண்றார். ஆனா கிறிஸ்து தனிப்பட்ட முறை ஜபம் பண்ணால் எனக்கு மட்டும்தான் பிதான்னு சொல்லியிருப்பாரு. நம்மள எல்லாரும் சேர்த்து எங்கள் பிதா உங்கள் பிதா, அது ஓகே. கிறிஸ்துவ நம்மளை சேர்த்து உரிமையோட ஒரு ஜபம் ஒரே லைன்ல சொல்லியிருக்கிறார். அந்த ஜபம் எல்லாருக்குமே தெரியும். யார் சொன்னீங்க? வசந்த வாசிங்க. பரமண்டல இருக்கிற நீங்கள் ஜபம் பண்ண முடிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரமண்டல இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற கிறிஸ்து ஜபம் பண்றாருன்னா என் பிதான்னு சொல்லிருக்கணுமா எங்கள் பிதான்னு சொல்லிருக்கணுமா? அப்ப எங்கள் பிதான்னு சொன்னா தலைக்கும் பிதா யாரு? சரீரத்துக்கும் கிறிஸ்து ஜபம் பண்ணி பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே. தெரியுங்களா? இப்போ பிதாவை என்ன பண்ணிருக்கிறார்? கிறிஸ்து நினைக்க செய்திருக்கிறார்.